நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான்லேருந்து வாங்கின ElectroBot அப்படிங்கிற ஒரு பிராண்டோட சால்ட்ரிங் கிட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து ரிசீவ் பண்ண பாக்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து ஒயிட் டேப் போட்டிருக்காங்க. இதில் ஒரு எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங் டிப்போட எண்டு வந்து அப்படியே குத்திட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதை இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இந்த அமேசான் ரேப்பர் வந்து எதுவுமே இதில் கிடையாது. ஜஸ்ட் இப்படி தான் நான் வந்து பாக்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சால்ட்ரிங் ஸ்டாண்டு, அப்புறமா ஒயர் ஸ்ட்ரிப்பர், டீசால்ட்ரிங் விக், அப்புறம் சால்ட்ரிங் அயன். இது வந்து ஆக்சுவலாக 25 வாட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளக்ஸ், சால்ட்ரிங் ஃப்ளக்ஸும் கொடுத்துருக்காங்க. சால்ட்ரிங் ஒயரும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த ஐட்டம்ஸ். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து சால்ட்ரிங் ஸ்டாண்டு. இது வந்து சிரக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. மெட்டல் பேஸ், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து டிப்பை வந்து மவுண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயர் ஸ்ட்ரிப்பர். ஸோ இது வந்து கேனன் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர் ஸ்ட்ரிப்பரில் வந்து க்ரீஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லாக் நட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் நட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சால்ட்ரிங் ஒயரு. கேபிஎம் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப லென்த்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு 1 ஃபீட்டுக்குள்ளாடி தான் வந்து இதோட லென்த் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ். இது வந்து வெல் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீசால்ட்ரிங் விக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து சால்ட்ரிங் வந்து நம்ம அதிகமாக வச்சுட்டாலோ இல்லைன்னா ராங்காக சால்ட்ரிங் பண்ணிட்டாலோ அதை வந்து டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கானது. இது வந்து ஒரு காப்பர் ஒயர் மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சால்ட்ரிங் அயன். சால்ட்ரிங் டிப்பில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரிமூவபிள் டிப்பு. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு டிப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிராண்டிங்குமே இல்லை. ஸோ இது ஒரிஜினல் ஐட்டமா அப்படிங்கிறதும் டவுட் தான். ஒயரும் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை. ஓகே, இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்குள்ளாடி வந்து ஹீட்டிங் தெரியுது. இந்த ஹீட்டிங் காயில் சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறீங்க. டிப்பும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பொதுவாக இது எல்லா சால்ட்ரிங் கிட்லேயும் வந்து இது நடக்கக்கூடியதான். ஏதாவது எர்த்திங் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். லைட்டாக லீக்கேஜ் இருக்குது. இப்போ ஹீட்டிங் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக சால்ட்ரிங் டிப்பை வந்து ஃப்ளெக்ஸில் வச்சு பார்க்குறேன். இப்போ வந்து ஸ்மோக் வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஹீட் ஆகிருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.